எல்லாருக்கும் வணக்கம் சார். என்னுடைய சீஃப் கெஸ்ட் அனைவருக்குமே நன்றி முதல்ல வந்ததுக்கு. அதுக்கப்புறம் வணக்கம் சார். கீழே இருக்கிற எல்லா சீஃப் கெஸ்ட்டுங்களுக்கும் வணக்கம் சார். நீங்க வேற யாருமே எல்லாம் வேற வேற இல்ல சார். எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான். நீங்க எல்லாரும் வந்து இவ்வளவு நேரம் நின்னதுக்கு ரொம்ப நன்றி சார். சிவசம்பு படத்தின் தயாரிப்பாளர் அதிதேவி சார், ரயன் செல்வகுமார் இணைய தயாரிப்பாளர். இந்த படத்துல முக்கியமானவங்க எங்களோட டைரக்டர் பகவதி பாலா சார். இன்னைக்கு அவங்களுடைய பர்த்டே. எல்லாம் ஹார்ட் ஒர்க்கான படம் சார். என்னுடைய 2018 இருந்து பட்ட கஷ்டங்களுக்கான ஒரு மேடை இது. நிறைய பேசணும், ஆனா நிறைய பெரியவங்க இருக்காங்க, அவ்வளவா பேச முடியாது. இருந்தாலும் சொல்றேன், என்னுடைய உழைப்பு, என் கஷ்டம், என்னுடைய லட்சியம் எல்லாமே இந்த படம் தான். இந்த சிவசம்பு படம் தான் என்னுடைய எல்லாமே. நான் ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு முன்னாடி இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு இவ்வளவு அளவுக்கு நான் கஷ்டப்படேன். இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் ஏறி இருக்கிறேன்னா அது முக்கியமானவங்களுக்கு நான் கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும் சார். அதுல முதல்ல நான் நன்றி சொல்லணும்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்த இணைய தயாரிப்பாளர் லயன் செல்வகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி சார். அவர் இல்லைன்னா இந்த ஸ்டேஜ்ல என்னால நிக்க முடியாது. என்னுடைய ஜட்ஜிங்க சார் எங்களுடைய பவர் இல்லைனாலும் அவங்களுடைய அட்வைஸை கேட்டுதான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் நின்று இருக்கேன். எங்க ஜட்ஜி சாருங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு பெரிய நன்றி சார். அதுக்கப்புறம் மூணாவதா நான் சொல்லணும்னா, இவங்க எல்லாம் இருந்தா மட்டும் போதாது, ஒரு இயக்குனர் இருந்தாதான் ஒரு ஒரு யாரா இருந்தாலும் தயாரிப்பாளர் ஆக முடியும். சும்மா எல்லாராலையும் தானா தயாரிப்பாளர், பணம் இருக்கிறவங்க எல்லாம் தயாரிப்பாளர் ஆயிட முடியாது. அதுக்கேற்ற உழைப்பும் இருக்கணும், அதுக்கேற்ற டைரக்டருங்களும் கரெக்டா இருந்தா தான் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன நிக்க வச்சுக்க மூணாவது நபர்னு சொன்னோம்னா எங்க டைரக்டர் பகவதி பாலா சாருக்கு நன்றி சார். அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. ஏன்னா ஒரு பொண்ணா நான் வெளியே வந்து சாதிக்கிறதுக்கு காரணமே என்னுடைய ஃபேமிலி தான். என்னுடைய அம்மா வர முடியல, அவங்க உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அது என்னுடைய மாமியார் அடுத்தது. என்னுடைய மாமியார் ஃபேமிலி வந்திருக்காங்க. ஏன்னா நான் ஒரு ஒரு மருமகளா, ஒரு அம்மாவா நான் நிறைய சாதிச்சிருக்கேன். எல்லாருக்கும் நல்ல பேர் எடுத்திருக்கேன். சினிமால சாதிக்கணும்னு என்னுடைய வெறி. எப்படி சொல்றது, எனக்கு புருஷன்னு எங்க ஹஸ்பண்ட் இறந்து 3 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறமும் நான் கவலைப்படாம இன்னைக்கு நான் துணிஞ்சு நிக்கிறேன்னு சொன்னா அது சினிமா தான். ஐ லவ் மை சினிமா. என் சினிமா தான் எனக்கு லவ்வரு, என் சினிமா தான் என் புருஷன், என் சினிமா தான் எனக்கு எல்லாமே. சினிமாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எத்தனை தோல்வியும் சந்திக்கிறது தயாரா இருக்கேன். நான் ஜெயிக்கிற வரைக்கும் போராடிட்டே இருப்பேன். ஒரு படல 10 படம், எத்தனை படமாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் தோல்வி எனக்கு கிடையாது. என் சினிமா தான் எனக்கு ரொம்ப முக்கியம். என் சினிமா தான் எனக்கு உயிர். அதனால என்னுடைய ஃபேமிலி வந்திருக்காங்க. என்னுடைய மாமியார்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கணும், என் மாமியாரை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. என் மாமியார் ஃபேமிலியை கூப்பிட்டு நான் மேடையில கொஞ்சம் உங்களுக்கு மரியாதை எனக்கு செய்யணும்னு ஆசை சார். என் மாமியார் ஃபேமிலி மட்டும் வந்துருட்டோம். அத்தை வாங்க அத்தை. எனக்கு டைம் இல்லைன்றதால ஷார்ட்டா முடிச்சுட்டேன். அத்தை எங்க இருக்கீங்க? நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பேசல சார். சரிங்க சரிங்க சார். ஏன்னா எங்க இருக்காங்கன்னு தெரியல, எனக்கு வந்திருக்காங்க. ஓகே சார், எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய படத்தை பாருங்க, எல்லாரும் விஷ் பண்ணுங்க, வந்து எல்லாரும் சினிமா ஐயோ தியேட்டர்ல வாங்க சார். நீங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா தான் நான் ஜெயிக்க முடியும். வாங்க சார். நன்றி, வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பிரஸ், மீடியா மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள், என் கூட நடித்தவங்க, என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் மிக்க நன்றி. என் பேர் நடராஜன். நான் இந்த சிவசம்பு திரைப்படத்தின் கதாநாயகனாக நடித்துள்ளேன். எங்கள் குடும்பத்திலையும் சரி, எங்கள் ஊர்லேயும் சரி, இது வரைக்கும் சினிமாவில் யாரும் நடித்தது கிடையாது. நான் தான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வரணும்னு சொல்லிட்டு என்னை விட எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை. அவங்க பையன் வந்து நல்ல பெரிய லெவலில் போகணும்னு சொல்லி எங்கள் அப்பா தான் முயற்சி பண்ணி எனக்கு பண்ணி விட்டாங்க. அதுல வந்து பாலா சாரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 3 டைரக்டரை பார்த்து பேசி எல்லாமே வந்து நஷ்டத்துல முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் என்னோட பெஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் பாலா சாரை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அவங்ககிட்ட வந்து பாலா சார்கிட்ட பத்தி எங்க அப்பாட்ட சொன்னேன். உடனே எங்க அப்பா பேசிட்டு சரி ஓகே சார் நம்ம எப்போ ஷூட்டிங் போகலான்னு கேட்டாங்க. சார் 3 நாள்ல போகலாம்னு சொல்லிட்டு ஷூட் ஆரம்பிச்சு ஊட்டிக்கு போனோம். சென்னையில போலீஸ் ஸ்டேஷன் சீன் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து சார் வந்து இப்ப 2 கதாநாயகி தான் காமிச்சிருக்காங்க. ஆனா எங்க படத்துல நடிச்ச மொத்தம் 5 கதாநாயகி. 3 நாள் 7 நாள் ஷூட்டிங் போச்சு. கடைசி வரைக்கும் ஒரு ஹீரோனி கூட காட்டவே இல்லை. உடனே சார் என்ன சார் எப்ப சார் ஹீரோனி காட்டுவீங்கன்னு கேட்டேன். அதுக்கு சொன்னாரு, இருங்க சார் படத்துல வந்து உங்க ஒய்ஃப் வந்து இறந்துருந்தாங்க, அதனால ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ வச்சு கொஞ்சம் எடுப்போம், அதுக்கப்புறம் தான் ஹீரோனி வரும் அப்படின்னு சொன்னாங்க.
நானும் பார்த்துட்டு அவன் பொண்டாட்டிட்டு சொன்னேன். உடனே உங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்க ஃபோட்டோ தான் பார்க்கணும், ஹீரோயினை பார்க்க முடியாது சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலியில போய் ஷூட்டிங் போயிருந்தோம். அப்ப சார் வந்தாங்க. சரி, சார் இன்னைக்கு ஹீரோயின் வருது பாருங்க சார்ன்னு சொன்னாங்க. அப்படியா சார், சரி ஓகே சார்ன்னு சொல்லிட்டு யார் வரான்னு பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கு சொன்னாங்க, சார் ஹீரோயின் பாம்பேல இருந்து வருது. உடனே என் ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்தாங்க, டேய் மச்சான் பாம்பே வா, ஓகே ஓகே வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம். ஹீரோயின் நானும் வரும் வரும் பார்த்துட்டே இருக்கேன். லாஸ்டா வந்தது எப்ப 35 வயசுல ஒரு ஆண்டியை கொண்டு வந்து விட்டாங்க, இதான் ஹீரோன்னு சொல்லிட்டு. லாஸ்டா நான் மூச்சு வாங்கினதுல அது மட்டும் தான் இதாயிடுச்சு. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே சார்ன்னு சொல்லிட்டு, ஐயோ சார் வேணவே வேணாம், எனக்கு இந்த ஹீரோனே வேண்டாம் சொன்னேன். அதுக்கப்புறம் இல்ல சார், அது உங்களுக்கு ஹீரோனி கிடையாது, அது வந்து உங்களோட அத்தை பொண்ணு ஒரு கேரக்டர், அவ்வளவுதான். உங்களுக்கு ஹீரோனி நாளைக்கு வருது சார்ன்னு சொன்னாங்க. சரி நாளைக்கு ஏதாவது நல்ல பொண்ணு வரும் பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தான். அடுத்த நாள் பார்த்தேன், வெயிட் பண்ண அடுத்த நாள் வந்துச்சு. 45 வயசுல வந்துச்சு ஒரு ஆண்டி. என்ன சார் இது, நேத்தோட இன்னைக்கு அதிகமா இருக்குன்னு சொன்னேன். சார் இது வந்து ஹீரோனி தான், இது வந்து பூக்காரி சார், அது வந்து உங்களை ஒன் சைடா லவ் பண்ணுவோம், நீங்க வந்து லவ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே சார் சொன்னா. நாளைக்கு போய் சார் உங்களுக்கு 19 வயசுல கூட்டு வரேன்னு சொன்னாங்க. சரின்னு பார்த்து சரி பார்க்கலாம் சார்ன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மறுநாள் வந்துச்சு. எப்படி இருந்துச்சு, 19 வயசுல காஞ்சிமான கருவாடு மாதிரி கரையேன்னு வந்தது ஒண்ணு. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களா சார், இது யார் சார்ன்னு கேட்டேன். இது வந்து பூக்காரிக்கு அசிஸ்டன்ட். சரி என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, சரி சார் ஹீரோனே வேணாம் சார் ப்ளீஸ் சார் சொன்னேன். இல்ல சார் வருது சார், நாளைக்கு வருது சார்ன்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல போய் ஒரு ஸ்கூல் சீன் எடுக்க போயிருந்தோம். அப்ப ஸ்கூல்ல வந்து இது சார் இப்போ வந்துருவாங்க பாருங்க, புடவை கட்டிட்டு வருவாங்க சொன்னாங்க. நானும் வாசல்ல உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். எல்லாம் டீச்சரா லைன் தான் வந்தாங்க. ஐயோ இதா இருக்குமா அதா இருக்குமா அதா இருக்குமான்னு பாத்துட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் வரல. லாஸ்ட்ல ஒரு ஆயா தூரமா அசைஞ்சு அசைஞ்சு வந்தாங்க. ஐயோ வச்சுட்டாரு ஆப்புன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஆயாவுக்கு பின்னாடி தான் அப்படி என்ட்ரி கொடுக்காங்க நம்ம ஹீரோனி. சரி ஏதோ பார்த்ததுக்கு இதாக கொஞ்சம் சுமாரா இருக்கு, சரி ஏத்துப்போம் அப்படி சொல்லிட்டு ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் திருநெல்வேலி எங்க மெய்ஞானபுரத்துல வச்சு ஷூட்டிங் போயிருந்தோம். அப்ப அந்த பொண்ணு அவங்க வந்தாங்க. நான் சார் யார் சார் ஹீரோன்னு கேட்டாங்க. உங்களுக்கு செல்லமான ஹீரோயின் சார், உங்களோட செல்ல கிளி, கிளியை பறந்து விடாம நீங்களே பாத்துக்கோங்கன்னு கொடுத்தாங்க. சரி ஓகே சார் சொல்லிட்டு அடுத்த அந்த ஹீரோயின் வந்தாங்க, அவங்க கூட டிராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு சினிமாவில் வந்து ரொம்ப கொஞ்சம் கூச்ச சோகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணாச்சிலாம் வந்தோடனே சரி நமக்கு வந்து அண்ணாச்சை பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கும். எப்பரா பண்ண, ஐயோ சொல்ல கூட வரல. உடனே அண்ணாச்சி சொன்னாங்க, ஏல என்ன வா நீ ஏன் இது பண்றன்னு சொல்லிட்டு நான் வந்து லைட்டா தாங்கினாலும் அண்ணாச்சி வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஆனா அண்ணாச்சி கூட வந்து நல்லா சிங்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாரப்பாம்பு மாமா வந்தாங்க. அன்னைக்கு பார்த்ததுதான் சாரப்பாம்பு. எப்ப வந்தாலும் மாப்பிள போன் பண்ண, மாப்பிள எப்படி இருக்கீங்க, மாப்பிள வாங்க 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 மாப்பிள அப்படி சொல்லி இந்த படத்துல ஒரு 2 மாமா கிடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மாமியார் 4 பேரு. இதை ஒரு அம்மா இருந்தாங்களே, இந்த கேக் எடுத்துட்டு வந்தாங்களே, எப்ப போனோம் என்ன மருமகனே, எங்க மாமியார் கூட கேட்க மாட்டாங்க மருமகனேன்னு சொல்லிட்டு, நானும் மாமியார் அத்தம் தான் கூப்பிடுவேன். மாமியார் கூப்பிட்ட ஒரே ஆள் இவங்கதான். சரி ஓகே சார். சரி மாமா சார் வந்து நல்லா படம் எடுத்திருக்காங்க, எல்லா படத்தையும் நீங்க தான் வெற்றி இது பண்ணணும். ஓகே ஆனா ஒண்ணு சார், எனக்கு வந்து இன்னைக்கு ஆடியோ ரீல்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் பாலா சார் மேல ரொம்ப கடுப்பாயிடுச்சு சார். ரொம்ப அவர் மேல ரொம்ப கோவம் வந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு சீன்ல வந்து ஹீரோயின் பக்கத்துல கூட போகல. அப்படி இருந்து இந்த காலத்துல உள்ள டெக்னாலஜி வச்சு அந்த பொண்ணை கட்டி பிடிச்ச மாதிரி, இந்த பொண்ணு கிஸ் கொடுத்த மாதிரி எப்படி எப்படியோ வந்து லிங்க் பண்ணி விட்டாங்க. பக்கத்துல உட்காந்து எங்க ஃபேமிலி எல்லாம் பாத்துருக்காங்க. வீட்டுல போய் எனக்கு என்ன எவ்வளவு போதும் சார், எல்லாமே ஸ்கிரீன் மேட்ல எடுத்ததான் சொல்லி கொஞ்சம் புரிய வச்சிருங்க சார். நன்றி சார். தேங்க்யூ. சிவசமம் திரைப்படத்து ட்ரெய்லருக்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் மற்றும் இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் எனது சான்றோர்கள், நான் பெரித மதிக்கக்கூடிய ஜாம்பவான்கள் ஜாம்பவான் சார் எல்லாருக்கும், ஐயா என்எஸ்கி கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு, அப்புறம் வந்து கணேஷ் ஐயா, நீதிபதி கணேஷ் ஐயா அவர்களுக்கு, அப்புறம் வைத்தியநாதன் சார் அவர்களுக்கு, அதுக்கப்புறம் எனது பாசத்துக்குரிய அண்ணன். அதாவது இன்னைக்கு வந்து உலகத்தையே ஒரே ஒரு வாழைப்பழத்தினால நிறைய நோயாளி குணப்படுத்த டாக்டர் செந்தில் சார் அவர்களுக்கு, அப்புறம் இன்னைக்கு வந்து நமக்கு எத்தனை மாவட்டம் இருக்குன்னு அண்ணனை பார்த்தா தெரியும், அத்தனை மாவட்டத்துக்கும் ஸ்பேரர்ஸ் ஐயா அவர்களுக்கு, அண்ணனுக்கு, அதுக்கப்புறம் கருணா சார் அவர்களுக்கு, அப்புறம் அன்பு சார் அவருக்கு, அப்புறம் விஜயமொழி சார் என்னோட படங்களை தொடர்ந்து பிஆர்ஓ பண்ணி எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ண விஜயமொழி சார் அவங்களுக்கும், அதுக்கப்புறம் அண்ணாச்சி இமான் அண்ணாச்சிக்கிட்ட நான் ஒரு 4 படமா அவருக்கு ட்ரை பண்ணி அவருக்கு கான்சிடத்தில் இந்த படத்தை கான்சிட் கொடுத்துருக்காரு. தொடர்ந்து 3 படம் கான்சிட் கொடுத்துருக்காரு. அண்ணாச்சி கான்சிட் பிடிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதே மாதிரி செந்தில் சார் கிட்ட நானும் 10 படமா ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறேன். தேட்டர் இருக்காது, அதுக்கு ஏதோ ஒன்று தள்ளி போச்சு. இந்த படத்துல அவங்களும் அடிச்சது இது எல்லாமே சிவனோட அருள்னு நினைக்கிறேன் சார். சிவன் அது. அதனால எனக்கு வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் எனக்கு கவர் பண்ணாங்க. அது மாதிரி வந்து எங்களோட எங்களோட தயாரிப்பாளர் இருக்கிற ரதி தேவமரா இருந்தாலும் சரி, ஐயா செல்வகுமார் இருந்தாலும் சரி, ஸோ அவங்க ஃபுல் சப்போர்ட் இருந்தாங்க.
இது வந்து நான் கிட்டத்தட்ட இப்போ ஹீரோ சொன்னாரு, ஹீரோயினை பத்தி சொன்னாரு. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க இது வந்து ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட படம். சிவசம்பு அப்படின்னா இது சாமி படம் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பெண் அடிமைத்தனம். இப்பவும் பெண் அடிமைத்தனம் இருக்குது அந்த படத்துல. அந்த படத்துல சரி இருக்குது. அது தமிழ்ல அதிகமா இருக்குது. ஸோ அதை உடைக்கணும். அப்ப என்னன்னா அது யாரால உடைக்க முடியும்? பெண்கள் எழுச்சி எடுத்தாதான் உடைக்க முடியும். அப்படிதான் அந்த படம் கதை. அதனால நிறைய பெண்கள் நிறைய நடிச்சிருப்பாங்க. இதுல வந்து கிளைமேக்ஸ் இது வந்து சார் சொன்ன ஒரே ஒரு மேட்டர் சொல்லிடுறேன். இது கிளைமேக்ஸ் வந்து பார்த்ததில்ல, இது பெண்கள் சம்மந்தப்பட்ட படம்னால இது வந்து அந்த ஹீரோயின் தான் வந்து அந்த கிளைமேக்ஸ் முடிக்கணும். அப்போ அது வந்து ஒரே வாக்குவாதம் எனக்கு ஹீரோக்கும். சார் என்ன சார் படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஹீரோயினை கண்ணிலையும் காட்டலாம், அப்பப்போ காட்டி போயிட்டீங்க. இப்போ கிளைமேக்ஸ் தனியாக போய் அவங்க போய் முடிச்சா போய் சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவருக்கு ஒரு கதை சொல்ல வேண்டியிருந்தது. பொதுவாக வந்து நான் வந்து படங்கள் பண்ணும்போது இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட நான் இயக்குற 16 படம், 16வது படம் இது சிவசம்பு. நிறைய கேமராமேன் பண்ணியிருக்கிறேன், நிறைய நடிச்சிருக்கிறேன். என்னன்னா மேக்ஸிமம் வந்து நான் யார்ட்டையும் கதை சொல்றது கிடையாது. யாரும் ஏன் கதை சொல்ல கிடையாதுன்னா நம்ம லோ பட்ஜெட்ல பண்ணுவோம், ஏதாவது ஊர்ல போய் எடுப்போம். அது என்னன்னா கதை சொல்லிட்டு அந்த ஊர்ல யாராவது ஒரு கதையை சொல்லிடுவாங்க. அது என்ன ஆகும்னா அது பிரச்சனையாயிரும். இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிமுக்கு அப்படின்னா அவங்க ஒரு 2000 வச்சுப்பாங்க லொக்கேஷன் சார்ஜ். அதே ஃபிலிமுக்குன்னா ஒரு 25,000 வச்சிருப்பாங்க. அதே மாதிரி சில கதை வந்து ஜாதி சம்மந்தப்பட்ட கதையா இருக்கும், மத சம்மந்தப்பட்ட கதையா இருக்கும் சொல்லிட்டோம்னா அங்கே சொல்லி அந்த பெரிய பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு யார்ட்டையும் கதை சொல்றது இல்லை. மோஸ்ட்லி நான் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர்கிட்ட ஊர் தலைவர்கிட்ட அப்புறம் இதே மாதிரி ஆளுங்க நிறைய கதை சொல்லியிருக்கு. அவங்க கதை சொல்லி ஆனால் படத்தில் நம்ம சொன்ன கதை எதுவுமே வராது. அப்படி சொல்லி வருது. இதுல வந்து கிளைமேக்ஸ் வந்து அவர் நடிக்க மாட்டேன்ட்டாரு ஹீரோ. அவர் வச்சு தான் சொல்றேன். ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து ஹீரோயின் தான் எல்லாமே நிக்கிறாங்க. அதனால எனக்கு வந்து இல்ல சார், கிளைமேக்ஸ்லாம் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லல. சார் வந்து என்னை கூட்டு போய் டம்மி ஆகிட்டாங்க கிளைமேக்ஸ்ல. நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா லாஸ்ட்ல வந்து ஹீரோ போய் ஹீரோனை காப்பாத்த போய் ஹீரோ காலத்துல போட்டு மிதிச்சு ஹீரோயின் வந்து காப்பாத்திருக்கு. அந்த மாதிரி எடுத்துட்டாங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படம் பார்த்துட்டு போன வாரம் என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்திருந்தாங்க. போய் படம் பார்த்தோம். பார்த்துட்டு சொல்றாங்க மச்சா இருக்காங்க தூத்துக்குடி கொத்தனாரு, என்ன தூக்கி போட்டு நீ குத்தோன்னு பார்த்தா உடனே கீழே படுக்க வச்சு அவங்க அடிக்கும். கதையை சொல்லிட்டாரு, என்ன பண்றது இல்லையா? இப்பவே கதை வந்துருச்சு. ஆக்சுவலி கிளைமேக்ஸ்ல வந்து அவரு சமாளிக்கிறது பெரிய விஷயமாச்சு. ஒரே ஒரு கதை சொன்னேன் சார், நான் ஒரே ஒரு குட்டி கதை சொல்றேன், நீங்க அதுக்கு விட சொல்லுங்க சார். அது கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதானே. சரி நான் கதை சொல்லுங்க சார். இது வந்து நம்ம படிச்ச கதை தான், உங்களுக்கு தான் தெரியும். ஒரு 2 நாட்டுக்குள்ள ஒரு சின்ன போர் நடந்தது. அதுல வந்து ஒரு மன்னன் செவிச்சிருவாரு. அந்த மன்னன் கல்யாணம் ஆகியிருக்காரு. 2 பேருமே கல்யாணம் ஆகிருக்காரு. அப்ப அந்த செவிச்ச மன்னன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்லுவான், நான் ஒரு விடுதலை போடுறேன், நீ வந்து அதுக்கு ஆன்சர் சொன்னா அவனை கல்யாணம் பண்ணிடுவேன், இல்ல கல்யாணம் பண்ண மாட்டேன், எனக்கு புத்திசாலியான ஒரு அவன் கணவன் தான் வேணும் அப்படிங்கும். சரி அப்படின்ட்டு சரி சொல்லி அது போயிட்டு இருக்கும்போது போர் ஆரம்பிச்சிருது. போர்ல அந்த லவ் பண்றவன் செவிச்சிடுறான். அப்ப வந்து தோத்தோட்ட கூப்பிட்டு கேட்கறான், நான் உனக்கு ஒரு விடுதலை சொல்றேன், நீ அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன்னா இந்த நாடை வந்து நீ எடுத்துக்கோ, உன் நாடை வந்து நான் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னா. சரி என்ன கேளுங்க, பெண்களின் ஆழ மனசு என்ன நினைப்பாங்க அது மட்டும் சொல்லுங்க. பெண்கள் என்ன நினைக்கிறான்னு தெரியாது, அது ஆள் மனசுல எப்படி நினைப்பாங்க இன்னுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த அரசு வந்து எல்லாத்தையும் கேட்டான். இப்ப எதிர்நாட்டு அரசு கேட்டுக்கிறான். சரி இது ஆன்சர் சொல்லிட்டு ஒரு 3 நாள் டைம் கேட்டாப்ல. 3 நாள் சொல்லிட்டேன்னா உனக்கு நாடு தந்துடுறாப்ல. இப்ப ஊர்ல எல்லாத்தையும் கேட்டு இருக்காப்ல. இந்த பெண்கள் வந்து அடி மனசு நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க எல்லாம் கேட்டே இருக்காங்க. ஒவ்வொரு சொல்றாங்க, எங்க கடவுள் ஆழத்தோட பாத்துடலாம், பெண்கள் மனசு கண்டுபிடிக்க முடியாது ஒவ்வொருத்தர் சொல்றாங்க. அப்ப ஒருத்தர் சொல்றான், நம்ம ஊர் எல்லையில வந்து ஒரு சூனியக்காரி ஒரு கிளவி இருக்கிறா, அந்த கிளவிட்ட கேளு கரெக்டா சொல்லுவாப்புல அப்படிங்கிற. இந்த மன்னன் வந்து தோத்த மன்னன் நேரம் என்ன பண்றான், அந்த கிளவிட்ட போறான். கிளவிட்ட போனதும் கிளவி சொல்றான், கிளவி நான் வந்து நம்ம நாடு தோத்துருச்சு, நாடு நம்ம கைக்கு வரணும்னா எனக்கு அந்த மன்னன் வந்து ஒரு கட்டளை கொடுத்துருக்காங்க. என்ன கட்டளைங்க, என்ன நினைப்பாங்க அடி மனுஷன் என்ன நினைப்பாங்க அது சொல்லிட்டேன்னா நம்ம நாடு எனக்கு வந்துருங்கிறான். சரி நான் சொல்லிடுறேன், நீ சொல்லிட்டேன்னா நாடு உனக்கு வந்துடும், அவனுக்கு காதலி போயிடுவா, எனக்கு என்ன கிடைக்கும்பா, நீ என்ன வேணாலும் கேளு, உயிரோட தருவேன், நான் உயிர் கேட்க மாட்டேன், என்ன கேட்டாலும் செய்வியா செய்யறேன் அப்படின்னு அவரை சொல்றான். என்ன சொல்றான்னா, எப்பவுமே பெண்கள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு முடிவு விட்டீங்கன்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அவங்க எடுக்கிற முடிவு எல்லாமே கரெக்டா இருக்கும். இதுதான் அடிமன்ஸ் நினைக்கிறது. ஒரு காரியம் பண்ணா நம்ம தான் டிசைன் நம்ம தான் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்க. ஆனா நம்ம ஆண்கள் வந்து நினைக்கிறது இல்லை. அவன் என்ன சொல்றாரு அப்படின்னு இவன் அதனாலதான் நிறைய வீட்டுல பிரச்சனை நடக்குது சார். இப்ப நீங்க எப்படி சார், ஐயோ சார் நான் என் ஒய்ஃப் டிசைன் விட்டுறேன் சார், என் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க சார் நான் கேட்பேன், என் ஒய்ஃப் ஒரு கோடி கூட தாண்ட மாட்டேன். அது சரி ஓகே சார். பாருங்க இப்போ வந்து கிளைமேக்ஸ் சொல்லல அதுல சொல்றேன். இப்போ அவன் வந்து அந்த மன்னன் வந்து அவன் சொல்லிட்டாப்ல, என்ன சொல்லிட்டாப்ல, சார் பெண்களை அவங்க இஷ்டத்துல விட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த பெண்கள் வந்து ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்க, குடும்பத்தை கரெக்டாக நடத்துவாங்க, நம்ம எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, என்ன பண்ணலாம் சார் அப்படிமா. அப்படியே காலையில சொல்லுவாப்ல, காலையில் ஆமா இதான் நினைச்சோம். உடனே அவன் கல்யாணம் ஆயிருது, இவங்க நாடு கிடைச்சிருது. இப்ப நாடு கிடைச்சது கிளவிட்ட வந்து சொல்ல போறான் சந்தோஷத்தை, கிளவி நாடு கிடைச்சிருச்சு என்ன பண்ணலாம் சொல்ல போறான். அப்ப இந்த கிளவி சொல்றான், எனக்கு ஒரு வரம் கொடுத்துடலாங்கிறான். ஆமா என்ன கிளப்பது நீ என்ன கல்யாணம் பண்ணி கேட்கறான். ஷாக் ஆயிட்டான். ஏன்னா அவளுக்கு வந்து 90 வயசு, இவனுக்கு வந்து 40 வயசு. என்ன கிளவி இப்படி கல்யாணம் பண்ண சொல்றேன், என் வாழ்க்கை என்ன ஆகுங்கிறான்.
நீ என்ன சொன்ன, ஒரு மன்னன் தானே, நாட்டு கொடுத்த வாக்கு மாத்தக்கூடாதுல்ல, கல்யாணம் சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிடுறான். கல்யாணம் பண்ணி அரண்மனை கூட்டு வந்துடுறான். அரண்மனைக்கு உள்ள வந்ததும் அவன் குமரி ஆயிடுறான், பாலிடிக்ஸ் பண்ண மாறிடுறான். இவனுக்கு பயங்கர சந்தோஷம். என்னடா வெளியே இருந்தா கிளவியா இருக்கிறான், உள்ள வந்தா குமரி ஆயிட்டான் அப்படிங்கிற. இப்போ அவன் கேட்கறான், எப்படி நீ வந்து உள்ள வந்து எப்படி குமரி ஆன, வெளியே போகும்போது கிளவியா இருந்துக்கிறான். அந்த கிளவி கேட்கிறா, இந்த பார் மன்னா, நான் வந்து உன் கூட அரண்மனையில் இருந்தா நான் வந்து குமரியா இருப்பேன், வெளியே வந்தா கிளவியா மாறிடுவேன், உனக்கு எது வேணுங்கிறா. இவன் சொன்னா, இது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், நீயே முடிவு எடுத்து கொண்டுருவான். நீங்க பெண்கள் சம்பந்தம் நீ முடிவு எடுத்து அவன் என்ன பண்றான்னா, உடனே வெளியே போனாலும் குமரி ஆயிடுறா, வெளியே இருந்தாலும் குமரி. சோ அவர்கிட்ட அந்த முடிவு விட்டதுனால அவ வந்து அங்க வந்து மன்னனுக்கு தகுந்த ஒரு ஒய்ஃபா மாறிடுறா அப்படின்னு ஹீரோட சொன்னதும், சார் இதுதான் சார் கிளைமேக்ஸ், வேணாம் சார் அந்த பொண்ணு இப்படி சொல்லி ஒத்துக்கிட்டாரு கேளுங்க. அது காரணம் சொல்றாரு, என் ஒய்ஃப்கிட்ட நான் எதுவுமே மறைக்கிறேன். என் ஒய்ஃப் வந்து நல்லா சொல்லுவாரு, லட்சுமி போட்ட கூட சீரை தாண்டிட்டா, ஆனா என் ஒய்ஃப் போட்ட கூட தாண்ட மாட்டார் அப்படின்னு சொன்னாரு. உண்மை அப்படின்னு தெரியாது, அவங்களுக்கு இடம் தெரியும். சரி, இதுதான் இதுதான் கிளைமேக்ஸ் வந்து. சரி, இப்போ வந்து நம்ம சின்ன படங்கள் தயாரிக்கிறது வந்து இன்னைக்கு வந்து வியாபாரம் வந்து ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும். நம்ம மேக்சிமம் வந்து தேட்டர் வசூல் கம்மியா தான் இருக்கும். சேட்டலைட் எஃப்எம்எஸ் எல்லாமே இதுதான் ஓரளவு கவர் ஆகும். இன்னைக்கு சென்சார்ல வந்து என்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, அதாவது ஒரு லாங்குவேஜ் மட்டும் பண்ணால் உங்களுக்கு பழைய அமௌண்ட் எவ்வளவு ஆகும்னா, சென்சார் 70,000 ரூபாய், அது இல்லாம வந்து நமக்கு ஒரு கீப்பு ஒரு 50,000 இப்படி ஆகும். இப்போ என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, நீங்க டபுள் லாங்குவேஜ் பண்ணீங்கன்னா, அது டப்பிங்கோ ஸ்டேட் மொழியோ பண்ணாலும் 2,4 லட்சம் எக்ஸ்ட்ரா கட்டணுங்கிறாங்க. ஏன்னா அதுக்கு ஆப் ஏன்னா காது கேட்க ஒரு ஆப்பு, கண்ணு தெரியாம இவங்க தேட்டர் வந்து படம் பார்க்கறதுக்காக ஒரு ஆப்பை உருவாக்கிக்கிட்டு அதுல வந்து 2,4 லட்சம் நீ கட்டணும், அப்புறம் தான் உங்களுக்கு வந்து மல்டி லெவல்ல நாங்க சென்சார் தருவோம்னு இப்போ சமீபம் நடந்துருச்சு. இதனால என்ன பாதிப்பு, நம்ம சின்ன படங்களுக்கு நம்ம தமிழ்ல மட்டும்தான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ண முடியும். நிறைய சின்ன படங்கள் வெளியே யூஸ் பண்ண முடியும். இப்போ 3 மொழி 4 மொழி எடுக்க பிரச்சனை கிடையாது. ஆனா இதை வந்து நம்ம என்னன்னா, நம்ம வந்து இந்த மல்டி ஒரு லாங்குவேஜ் பண்ண, தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் எல்லாத்தையுமே நம்ம வியாபாரம் பண்ணோம். அப்ப வியாபாரம் பண்ணும்போது அவன் ஆட்டோமேட்டிக்கா 2,4 லட்சம் கிட்ட சொல்றான். அப்ப கிட்ட சொன்னா நம்மகிட்ட வாங்குறவங்க யாருமே வாங்க மாட்டாங்க. நம்மளுடைய படங்கள் வந்து டோட்டலாவே வந்து எந்த லாங்குவேஜும் விற்காது. அப்ப மல்டி லெவல்ல போனா, மல்டில சென்சார் பண்ணணும்னா மினிமம் நம்ம வந்து 2,4 லட்சம் எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியிருக்குது. இந்த ப்ரொடியூசர் என்ன, நிறைய ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்கன்னா, படத்தை ஃபுல்லா செலவு பண்ணிட்டு கடைசி நேரத்துல போஸ்ட் ப்ரொடக்ஷன் காசு இல்லாம எத்தனை பேர் நிக்கிறாங்க, சென்சார் பண்ண எத்தனை காசு நிக்கிறாங்க. அப்ப அவங்க போய் 2,4 சொன்னா எப்படி கட்ட முடியும்? அதனால இதை வந்து நம்முடைய எல்லா சங்கமும் சேர்ந்து எங்களுக்கு சென்சார் முதமடியே பண்ணுங்க எங்களை அப்படி சொன்னா மட்டும்தான் இன்னைக்கு நிறைய ப்ரொடியூசர் தப்பிப்பாங்க, இல்ல கஷ்டமாயிரும். நான் வந்து நிறைய படம் பண்ணியிருக்கேன். அதுல ஒரே ஒரு படம் தலையாட்டி பொம்முன்னு ஒரு படம் பண்ணேன். அது முழுக்க முழுக்க ஃபுல்லா நியூ ஆர்டிஸ்ட், ஒருத்தரோட ஆர்டிஸ்ட் கிடையாது. அந்த படம் மட்டும் 18 லாங்குவேஜ் நான் வித்துருக்கிறேன், சேல்ஸ் பண்ணி ஒவ்வொரு லாங்குவேஜ் சேல்ஸ், அதுதான் இன்ன வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்குது. ஆனா அதே இது அப்ப 2,4 லட்சம் நான் அதை பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா புதுமுகலை வச்சு தேட்டர் கிட்டத்தட்ட நான் வந்து 80-90 தேட்டர் ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு அந்த படம் வந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால மொத்தம் வந்து நம்ம வந்து இந்தியாவில் வந்து 24-25 லாங்குவேஜ்ல படம் எடுக்கிறாங்க. ஆனா மொத்தமே சென்சார் போர்டு 8 தான் இருக்குது, எனக்கு தெரியும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆனா சென்சார் போர்டுக்கு இது மூலம் நீங்க வந்து வன்மையா ஒரு கண்டிஷன் பண்ணி பழைய மாதிரி எப்படி சென்சார் இருக்கோ அப்படி சென்சார் பண்ணா மட்டும்தான் நம்மள மாதிரி சின்ன தயாரிப்பாளர்கள், சின்ன டைரக்டர்கள் தொடர்ந்து படம் பண்ண முடியும். ஏன்னா இன்னொன்னு, நீங்க இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இது ஒண்ணு சொல்லிடுறேன், படம் பண்ண வராதவங்கன்னு நிறைய பேர் பயம் கட்டுறாங்க. பயமே இல்லைங்க, படம் யாரும் எடுக்க வரலாம், நல்ல வருமானம் இருக்குது. ஆனா அது கரெக்டா உழைக்கணும், யாரும் உழைக்கிறதுக்கு தயார் இல்ல. நிறைய டைரக்டர் என்ன பண்றாங்கன்னா, ஓகே டைரக்டர் ஆக்ஷன்ஸ் கட்ட சொன்னா போதும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் படம் எடுத்து முடிச்சாச்சு, அதுக்கு பிடிச்சி பார்த்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. நம்ம எப்படி ஒரு ஸ்கிரிப்டுக்கு 3 மாசம் 4 மாசம் உழைக்கிறோம், அதே மாதிரி ஸ்கிரிப்ட் முடிச்ச பிறகு லொகேஷன் எத்தனை ஊருக்கு பாக்குறோம், அங்க போய் ஷூட்டிங் போய் லொகேஷன் ரிட்டர்ன் வந்துருவோம். ஆனா இதே மாதிரி ரிலீஸுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 3 மாசம் 4 மாசம் எடுத்து ஓன் ரிலீஸ் பண்ணா கண்டிப்பா நல்ல வருமானம் வரும். என்னோட ஒரு படம் நான் சொல்றேன், நான் வந்து கடைசியா ஒரு படம் ரிலீஸ் பண்ணேன், 67 தேட்டர் ரிலீஸ் பண்ணேன். அதுல வந்து ஒவ்வொரு தேட்டர்லயும் ஒவ்வொரு வாரத்துக்கு 1000 டிக்கெட் தான் வந்துச்சு. ஒரு அதாவது ஒவ்வொரு தேட்டர் 1000 டிக்கெட் வந்துச்சு. மொத்தம் 67 டிக்கெட், 67 தேட்டர், 67,000 டிக்கெட். ஸோ 67 லட்சம் எனக்கு வருமானம் வந்துச்சு. ஸோ இதே அந்த 1000 2,000 வச்சா பெரிய லாபம், நமக்கு 3,000 வச்சு பெரிய லாபம். ஸோ இதை கனெக்ட் பண்ணி அதே மாதிரி தேட்டர்ல வந்து ரொம்ப லிஸ்ட் ரொம்ப எடுக்கணும். இன்னைக்கு இயக்குநர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அதாவது பெரிய ஸ்டார் படங்கள் வைக்க, பெரிய பெரிய ஸ்டார் படங்கள் அதெல்லாம் அதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க, அது ரசிகர்கள் இருப்பாங்க. ஸோ அது அவங்க வேற, அந்த கேட்டகரி வேற, நம்ம அதுக்கு போக கூடாது. இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்டார் அஜித் சாரோ, விஜய் சாரோ, இல்லைன்னா வந்து இப்போதைக்கு இருக்கிற சூர்யா சாரோ, அந்த ரேஞ்சில் நிறைய பேர் புது இயக்குநர்கள் வச்சு வரும்போது தான் மாட்டிடுறாங்க. நம்ம சினிமா என்ன, நம்ம சினிமா எடுக்கணும்னா அதுக்கு எப்படி உழைக்கிறோமோ அதே மாதிரி ரிலீஸ்க்கு உழைச்சி ஒவ்வொரு தேட்டர் ஏறி இறங்கி அந்த ஆடியன்ஸ் உள்ள கொண்டு போய் உட்கார வச்சிங்கன்னா நமக்கு படம் விட்டு எல்லா தேட்டர்லயுமே பணம் கண்டிப்பா வரும். சில தேட்டரு 8 மாசம் 1 வருஷம் 6 மாசம் கூட கழிச்சு வரும். ஆனால் தேட்டர் நம்பி படம் எடுங்க, எல்லா ப்ரொடியூசர்ஸும் வாங்க,
நிறைய பேர் வாங்க படம் எடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா அதாவது இன்னைக்கு வந்து சினிமால வந்து யாருமே தோக்குறது கிடையாது. சினிமால அதாவது எந்த தொழில் நஷ்டம் கிடையாது. எல்லா தொழிலும் நஷ்டம் இருக்குது. நஷ்டத்துல யாருமே காட்ட முடியாது. அது ஒரு சிலவங்க என்ன பண்றாங்க, ஐயோ சினிமா எடுக்க வராதுங்க, தோத்துருவீங்க, சினிமா எடுக்க வராதுங்க, பயந்துருங்க அப்படிம்பாங்க. அதனால தைரியமா வாங்க. போன படத்துல விடிஞ்சா கல்யாணத்துல ஆடியோ ஃபங்க்ஷன் போகும்போது இதே ப்ரொடியூசர்ஸ் 2 பேர் அங்கதான் உட்காந்துருந்தாங்க. அப்ப அவங்க அதுக்கு முன்னாடி படம் வேண்டாம், படம் எடுக்க வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. அப்புறம் முடிஞ்ச அப்புறம் பேசினாங்க. பேசி வாங்க மேடம், வாங்க சார், படம் எடுத்து நான் தரேன், நான் பொறுப்புன்னு சொல்லி அப்புறம் உள்ள வந்து அந்த படம் எடுத்தோம். நாங்க ஆடியோ ஃபங்க்ஷன் பேச பார்த்தா வந்துருக்க மாட்டாங்க, ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிக்க மாட்டாங்க, இங்க அந்த சினிபடி ப்ரொடியூசர் நிறைய டெக்னிக்ஸ் கிடைச்சிக்க மாட்டாங்க. ஸோ அதனால படம் கண்டிப்பா எடுங்க, எடுக்க வாங்க, உழைக்கு தயாரா இருக்கணும். அவ்வளவுதான். எடுத்துட்டு வீட்டுல படத்தை இருந்தோம்னா படம் காசு ஆகாது. நீ எந்த அளவுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன்ல எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அதே அளவுக்கு ரிலீஸ்ல கஷ்டப்பட்டீங்க கண்டிப்பா நிச்சயமா கெயின் இருக்கும். எனக்கு வந்து வீர தலைவர் நான் ஒரு அமைப்பு வச்சு ஒரு பத்திரிகை நடத்துறேன். தமிழ்நாடு ஃபுல்லா அவங்க தான் எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சப்போர்ட்ல தான் நான் இவ்வளவு படம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த மேடையில தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா எல்லாரும் சால்வ் பண்ணலாம் நினைச்சேன், படம் இல்ல. ஸோ அவங்க தான் எனக்கு ஒவ்வொரு ஏரியாவிலும் தேட்டர் எடுத்து கொடுக்கறது, அவங்க உள்ள வர்றது, ஆட்கள் கூட்டு வர்றது, கலெக்ஷன் சொல்றது. ஸோ இப்படி அவங்க வந்து எப்படின்னா ஒரு எந்த எதிர்பார்ப்புலாம் பண்றாங்க. ஸோ இதே மாதிரி டீமை வந்து நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீ ஜெயிச்சிடலாம். இன்னைக்கு நான் சின்ன சின்ன படம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எல்லாமே ரிலீஸ் பண்றேன்னா எல்லாம் அவங்கள வச்சுதான். ஏதாவது என்னைக்கா ஒரு நாள் ஜெயிக்கலாம், அந்த நம்பிக்கை தான் ஓடிட்டு இருக்குது. நான் வந்து பொதுவாக நம்பிக்கையில தான் எதுவுமே வண்டி இது பண்ணுவேன். நான் வேற எதையும் நம்ப மாட்டேன், நம்பிக்கையிலே வண்டி ஓடிட்டு இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கை ஒரு ஆளுக்கு ஹிட் ஆகும். சச்சின் டெண்டுல்கர் 79வது மேட்ச்ல தான் செஞ்சுரி அடிச்சாரு. அது செஞ்சுரி கிடையாது. அது வரைக்கும் 20 ரன் 30 ரன் எடுப்பாரு. அவர் அவாய்ட் பண்ணுவாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா ஃபீல்டில் ஓடி 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 நல்லா வந்து ஃபீல்டிங் பண்ணாரு. இதை பார்த்து ஃபீல்டிங்காக அவர் தயார்படுத்தப்படுறாரு. 79 செஞ்சுரி அடிச்சாரு. வேர்ல்டுல இவர் அடிச்சா உங்களுக்கு தெரியும், 400 தாண்டிட்டாரு. ஸோ அதே மாதிரி சினிமா விட்டு விலகக்கூடாது. சினிமாக்குள்ள என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன தொழில் பண்ண முடியும், சினிமாக்குள்ள எப்படி போக முடியும் இப்படின்னு நீ யோசிச்சாலே நீ சக்சஸ். நன்றி நன்றி நன்றி. பிறநாளுக்கு வந்திருக்க எல்லாரும் வண்டி எனக்கு கேக் விட்டு என்னன்னா எல்லா ஜாம்பவானுங்க எல்லாமே சாரி எல்லாமே வந்து பெரிய லெவலில் சேவிச்சு அவங்க முன்னாடி எனக்கு கெட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு செந்தில் அண்ணன்லாம் அவ்வளோ சாதிச்சிருக்காங்க. செந்தில் அண்ணனை பற்றி நான் ஒரு ஆர்டிகல் கூட ஒரு 3 நாளைக்கு கூட போட்டிருந்தேன். எல்லாத்துலையும் போட்டிருந்தேன். அண்ணன் வந்து கிட்டத்தட்ட 1300 படம் நடிச்சிருக்காரு செந்தில் அண்ணன். அதுல 1300 படத்துல நான் ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 650 படம் மெகா ஹிட், பெரிய ஹிட், பெரிய ஹிட். அண்ணனோட வந்து அண்ணன் பிறந்த நாளுக்கு அது ஆர்டிகா பொறுப்பெல்லாம் பார்த்தா ரொம்ப என்னால எடுக்க முடியல வேலையில. ஆனா இருந்தா கொஞ்சம் எடுத்தேன். 1350 படத்துல 1350 படம் பண்ணிருக்காரு. அதுல 650 படம் மெகா மெகா ஹிட். அவங்க காமெடி மட்டுமே. செந்தில் அண்ணா வடிவில் இவங்க கவுண்ட் பண்ணி இவங்க காமெடியில ஒரு படம் தோக்கல. மிஞ்சி படம் 10 படம் தோத்து இருக்கும். ஏன்னா அந்த அளவு ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க. நான் கேட்பேன் ஆனா எப்படி நீங்களும் கவுண்டர் எப்படி சொல்லுவாரு. கவுண்டருக்கு டக்கு டக்குன்னு கவுண்டர் நிறைய பேசுவாங்க அண்ணனை. அது மாதிரி இம்மானாச்சி நிறைய படம் பண்ணிருக்காரு. இம்மானாச்சிக்கு நம்மளால ஸ்கிரிப்ட் கொடுத்தா போறோம், சூப்பரா இது பண்ணிடுவாங்க. ஸோ இதே மாதிரி நான் நிறைய நடிகர்கிட்ட வந்து நான் கத்துக்கிட்டது நிறைய நடிகர்கள் தான் கத்துருக்கிறேன். அதே மாதிரி தைரியமா வாங்க, படம் எடுங்க, நிச்சயமா ஜெயிச்சாலாம், வெற்றி நமதே. இங்கு வந்திருக்கும் பெரியவர்களே, நீதி அரசர் அவர்களே, திருப்பாச்சி டைரக்டர் அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களே, எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பா மீடியா பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இல்லை எனக்கு தொண்டை இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஆமா, இங்க வந்து படம் எடுக்கணும்னு நம்ம பாலா சொன்னாப்புல ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப வந்து சரியா கதை எடுத்தா கரெக்டா ஓடும். இவங்க கதையை சரியா எடுக்கிறது இல்லை. அதை எடுத்தா தானே ஓடும். சும்மா இப்ப ஜனங்கள்லாம் கம்ப்யூட்டர் லெவலுக்கு போயிட்டாங்க. நம்ம வந்து ஒழுங்கா எடுக்கணும். இப்படி இந்த பழைய மாதிரிய 2 பேரும் எடுக்கிறாங்க. ஒரு படமெல்லாம் நடிக்கிறேன். எதுக்கு நம்ம சும்மா இருப்பானே, நடிப்போம்னு நடிக்கிறேன். அதாவது சில கதைகள் காமெடிகள், காமெடி வந்து நன்றாக இருக்கணும், நம்ம குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படின்னு ஒரு காமெடி வச்சுக்கணும். இப்படி எல்லாம் கலந்து நம்ம படம் எடுக்கணும். நம்ம டைரக்டர் பேரரசு அவர் படங்கள்லாம் சூப்பரா இருக்கும். அவர் படத்தில் நடிக்கிற
நான் நடிக்கும் போது அசுமா இருந்தாரு. இப்படி கதை நல்லா இருந்தா எப்பவுமே வெற்றி பெறணும். அது மட்டும் இல்ல, இங்க ப்ரொடியூசர் சொன்னாங்க. அப்புறம் இணை தேவைப்படாது செல்வகுமார், அப்புறம் யாருமா பகவதி படா. சரி, எல்லாருக்கும் வணக்கம். இப்படி எவ்வளவு பேசணும், தொண்டு வர சரியில்லை. ஆமா, சொல்லிட்டு 9 மணிக்கு தூங்க ஒரு நேரத்துல பண்ணாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. இங்க வந்திருக்கும் அத்தனை உள்ளவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம், வணக்கம். அரங்கிலே அமர்ந்திருக்கக்கூடிய அருமை நண்பர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய கலைத்துறையிலே தங்களை எல்லாம் ஈடுபடுத்திக் கொண்டு பல்வேறு தகுதிகளில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய நண்பர்களே, இன்றைய தினம் திரை உலகம் சார்பில் இசை தட்டை வெளியிடுகின்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக என்னை அன்பிற்குரிய செல்லக்குமார் அவர்கள் அழைத்ததன் பேரில் நானும் அன்பிற்குரிய மாவட்ட நீதிபதியாக பணியாற்றிய கணேசன் அவர்களும் இங்கே வந்திருக்கின்றோம். கலைத்துறை என்பது தங்க சுரங்கம் போன்றது. இதிலே திறமை உள்ளவர்கள் எப்படி சுரங்கத்திலே வெட்டி வெட்டி எடுக்கின்றார்களோ அதை போல இது ஒரு அன்ன பாத்திரமாக இருக்கின்றது என்பதை இந்த மேடையிலே பேசிய அத்தனை பேர்களும் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். இதனுடைய தயாரிப்பாளர் அன்பிற்குரிய செல்வகுமார் அவர்கள் நீதித்துறையிலே பணியாற்றி ஓய்வு பெற்றதற்கு பிறகு தன்னை கலைத்துறையிலே ஈடுபடுத்திக் கொண்டு இந்த திரைப்படத்தை தயாரிக்கின்ற தயாரிப்பாளர்களில் ஒருவராக அவர் இருந்து பணியாற்றுகிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதற்கு துணையாக மற்றொரு தயாரிப்பாளர் அன்பிற்குரிய சகோதரி ரதி தேவி அவர்கள் ஒரு தயாரிப்பாளராக இருக்கின்றார்கள். ரதி தேவி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தையே இந்த மேடையில அழைத்து தன்னுடைய மாமியாரை பெருமைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியை இங்கே உங்கள் அனைவருடைய முன்னிலையிலே செய்து காட்டினார்கள். எனவே அந்த அளவிற்கு ஒரு பெருமையை பெண் இனத்திற்கு கொடுக்கின்ற ஒரு தகுதியை தயாரிப்பாளர் ரதிதேவி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக நான் அவரை மனதார பாராட்டுகின்றேன். இந்த படத்தினுடைய இயக்குனர் அன்பிற்குரிய பாலா அவர்கள் 14 திரைப்படங்களை இதுவரையில் எடுத்திருக்கிறேன் என்கின்ற ஒரு நிகழ்வை நம்மிடத்திலே சொல்லி இருக்கிறார்கள். எனவே கதைதான் அடித்தளமாக இருக்கிறது என்பதை பற்றி இங்கே பேசிய அருமைக்குரிய சிறப்பு நடிகர் செந்தில் அவர்கள் சிரிப்பிலே வரலாற்றை படைத்த, தமிழ் சினிமாவிலே வரலாற்றை படித்த நடிகர் செந்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த திரை உலகம் வருமானம் செய்வதற்காக மட்டுமல்ல,
இந்த உலகத்திலே எத்தனையோ பேர்கள் தங்களை இணைத்துக் கொண்டு தங்களுடைய வாழ்வை வளமாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சினிமா உலகம் என்பது. எனவே அந்த சினிமா உலகத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நீதியரசர் எஸ்கே ஐயா அவர்கள் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். பாலா அவர்கள் சொன்னதை போல சினிமாவுக்குள் மாட்டிக்கொண்டு கட்டிக்கொண்டாலும் கட்டிக்கொண்டு மாட்டிக்கொண்டாலும் கட்டுண்டு கிட மாட்டிக்கொண்டு கட்டிக்கொண்டாலும் கட்டிக்கொண்டு மாட்டிக்கொண்டாலும் கட்டுண்டு கிட கட்டிக்கொள்ள அல்லது கழுண்டோட வாய்ப்பு இருந்தாலும் வாய்மூடி வாழ வேண்டும், இல்லையெனில் ஊர் வாய் மூடாது. ஆதி காலம் தொட்டு இன்னும் பல கோடி நூற்றாண்டு வருணும் அடங்கல் அடங்காமை, இன்னும் பல கோடி நூற்றாண்டுகள் வரினும் அடங்கல் அடங்காமை, திருப்தி அதிருப்தி இல்லாத உறவுகளே இல்லை. கணவன் மனைவி என்பது உறவெனும் கட்டுப்பாட்டிற்குள் வாராதெனினும் கட்டுப்பாடற்ற அலப்பறைகள் இப்பள்ளி அறைக்குள் தான் என்பதை சினிமாவை மணந்தவர்களுக்கு ஒரு பாடமாக பாலா அவர்கள் எடுத்துவிட்டு சென்றுள்ளார்கள். அவருக்கு என் வாழ்த்துக்கள். இந்த படம் நீதியரச பெருந்தகை, நீதிக்கு நீ கால நீட்டல, நீ நீதி நீதிபதி நீதிபதின்னு சொல்றேன். எங்க ஐயா நீதிபதியே கிடையாது, எங்க ஐயா நீதிபதி. கொம்பு கொஞ்சம் நீட்டணும், ரைட்டா? நீதியரச பெருந்தகை எப்பொழுதும் வாய் வழியாக வார்த்தைகளை அள்ளிவிடும் வாய்ப்பேச்சலர் அல்ல. இதயத்திலிருந்து எல்லோரையும் இதயபூர்வமாக வாழ்த்தும் ஒரு மாபெரும் பெருந்தகை அவர்கள். நான் அவரால் வாழ்ந்தவன் என்ற முறையில், வாழ்க்கையை அவர் மூலமாக கற்றுக்கொண்டவன் என்ற முறையில், சகோதரர் அன்பு செழியனுக்கு அவரை பற்றி தெரியுமோ தெரியாதோ, என்னிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் அன்பு செழியன் அவர்கள். நீதியரச பெருந்தகை அன்பு செழியன் அவர்கள் கோயம்புத்தூரில் தான் சம்மந்தி ஆகியிருக்கிறார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அவர் சம்மந்தி கோயம்புத்தூரில் இருக்கிறார். அவர் எனது நண்பர். சிறிய படங்கள் பெரிய படங்கள் எதுவுமே அல்ல, எல்லா படங்களும் பாடங்கள் தான். நான் சொல்வேன், ஒரு திரைப்படம் எடுப்பது, பேரரசு அண்ணனிடம் சொன்னேன், ஒரு திரைப்படம் என்பது 1000 புத்தகங்கள் வாசிப்பதற்கு சமம். 1000 புத்தகங்கள். அவரு நம்ம செந்தில் அண்ணனை சொல்லும் போது, எங்க நீதியரச பெருந்தகை அவர்கள் செந்தில் அண்ணனை சொல்லும் போது சொன்னாரு, எல்லோரும் சிரிப்பு நடிகர் என்று உரைப்பார்கள், நீதியரச பெருந்தகை சிறப்பு நடிகர் என்று அவருக்கு அவருடைய பெருமையை உச்சத்துக்கு கொண்டு சென்று செந்தில் அண்ணனை உச்சி முகந்தது அவர் நீதியரச பெருந்தகையின் பெருந்தன்மை, மாண்பு. இந்த படம் சின்ன படம் அல்ல, சிறியோர்களால் தயாரித்த படமும் அல்ல. கதை, அண்ணன் சொன்னார் பாருங்க, கதையை சரியாக பார்த்து கொள்ளுங்கள், மற்றவை தானே தேடிக்கொள்ளும் என்பது விதி. இந்த பொது விதியானது எப்பொழுதும் மாறாது. இது நேரம் கடந்து விட்டது. இந்த படக்குழுவினர்களுக்கு என்னுடைய அன்பையும் என்னுடைய வாழ்த்துக்களையும்
பெரிய வெற்றி பெற வேண்டும் என்ற என்னுடைய பேராவையும் தெரிவித்து வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். எனது நண்பர் உறவினர் செல்வகுமாருக்கும் எனது தோழி ரதிதேவி அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்ள அமர்கிறேன். வணக்கம்.